சுபோதியம் மாணிக்கம் ஐயர் பணமளித்திருக்கிறார். இல்லையா? ஆமா, ஆட்டமே மலவூர்ல அழிஞ்சு போச்சு. நான் தான் பொட்டி செய்யணும், நான் தான் மொத்தம் செஞ்சு அவன் நாடகத்தை நடத்தி வந்தான். ஆமா இல்லையா? அதனால அப்பேருக்கு வந்தவா மாணிக்கன் ஐயர் பணம் அளித்திருக்கிறார். நம்முடைய போல பல மேடைகள் எல்லாம் வேறு பேரும் புகழும் பெற்றவன் மாணிக்கன் ஐயர் பணம் அளித்திருக்கிறார். கொத்து தெய்வம் குல தெய்வம் விளங்கக்கூடிய கன்னியம்மா சாமி மேல கொடுக்க கன்னியம்மா சாமியா அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளர முடியாத ஆண்டவனை வேண்டுகிறேன். மாணிக்கம் கொண்டாட்டி கன்னியம்மா குல தெய்வம். நான் கூட ஆடி வந்து 500 ரூபாய் கோகோல என்ன கடந்த கம்மி சால அம்மையார் பணமாத்திருக்கிறார். கொத்து தெய்வம் குல தெய்வம் விளங்கக்கூடிய கன்னியம்மா சாமி மேல கொடுக்க கன்னியம்மா சாமியும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அம்மையார் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளர முடியாத ஆண்டவனை வேண்டுகிறோம். தமிழ் செல்வன் ராஜா இருவர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். கொத்து தெய்வம் குல தெய்வம் விளங்கக்கூடிய கண்ணையம்மா சாமி மேல கொடுக்க கன்னியம்மா சாமியும் அவருக்கு பக்கத்துணையாக இருந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல் ஆண்டவனை வேண்டுகிறேன். சுபோதயம் பச்சப்பன் திருமத்தார் பரசுராமன் அஸ்பனி தொல்லாமெட்டியை சேர்ந்த 4 பணம் அளித்திருக்கிறார்கள். செத்து சுமந்து 4 மணி கேதுவரை அளித்திருக்கக்கூடிய சஞ்சவன் ஐயர் மேல கொடுக்க சஞ்சவன் ஐயாரம் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அவர் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளர முடியாத ஆண்டவனை வேண்டுகிறோம்.
சென்றாச்சு. அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். ஆமா. இல்ல யார் தெரியுமா? கணவர் மேல். ஆமா. வேடியப்பன் கவர்னர். ஆமா. சாதாரணமா கிடையாது. அவங்களாம் ஒரு மேதைகள். ஆமா. இன்னைக்கு அவங்கள தேவிபதி சேர்ந்திருக்கிறார்கள். ஆமா. அண்ணன் தம்பிங்க 2 பேர் மாரியப்பன். ஆமா. ஏடி. ஆமா. இருவர்களும் போட்டி மேல போட்டு அண்ணன் தம்பிங்க யாரு உன்னை விட்டது என்ன விட்டது நாங்களா உட்கார்ந்து இப்படி ஆட்டமா அலங்கார அர்ச்சனை பூசார்ச்சனை ஆடுவார்கள். ஆமா. இது ராதாகிருஷ்ணன் ஊரு தென்னப்பெட்டி. ஆமா. ராதாகிருஷ்ணன் அண்ணன் தம்பிங்க எப்படி ஆடி வரார்களோ அதே போலவே இதே மேடையில் ஆடி வந்தவர்கள். ஆமா. வேடிக்கவன்று. ஆமா. இல்லையா? கிராமத்து பணிபுரிந்து வந்தவர்கள். ஆமா. உத்தேரி வேலை. ஆமா. உத்தேரி வேலையும் பார்ப்பாரு. ஆமா. நாடகம் ஆடுவார்கள். ஆமா. இன்னமும் அவங்க ஆட்டத்தை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி போல பெரிய பெரிய மேதைகளா இருக்கிறார்கள். ஆமா. அதேவது இந்த அலங்கார மேடையில் ஆடினவர்கள் நம்பர் பெரியப்பம். ஆமா. அதே வேடி மாமன். ஆமா. அதே மாரியப்ப மாமன். ஆமா. இன்னும் அதே மாதிரி கோபால்சாமி அப்ப இருக்கிறாரு பாரு. ஆமா. அவரு. ஆமா. களிம்பாட்டம் பழனி. இவங்களாம் தெமராஜனாப்பம். ஆமா. இவங்களாம் ஆட்டு இன்னமும் நாங்க பார்த்ததே கிடையாது. ஆமா. அப்பேருக்கு வந்து நம்ம மலவூர் கிராமத்திலே வாசம் செய்து வந்த கூடியவர்கள். ஆமா. அந்த மேதைகளா இந்த இடத்துல ஆடி பாடி ஆமா பேரும் புகழும் பெற்றவர்கள் ஒரு ஆள் மட்டும் தான் உயிராடி இருக்கிறார்கள். மாரியப்ப மாமா ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஆமா. அவரெல்லாம் வந்து இந்த இடத்துல நிச்சா இவன் தான் மார்க் போட்டுருவாரு. ஆமா. அப்பேருக்கு அந்த மேதைகள். ஆமா. அந்த மேதைகள்லாம் இன்னுமா கண்ணில் பார்த்ததால நம்மளோட இந்த மலவூர்ல நாடகம் அழி போகிறது. ஆமா. இதுக்கு மேல எந்த புள்ளிகளும் நடத்த போறது இல்ல. அவங்க பேரை நாம காப்பாத்தணுங்க. நம்ம பேரை காப்பாத்துற புள்ளிங்க ஒண்ணும் கிடையாது. கண்ணுக்கு தெரியல. ஆமா. அதாவது மாரியப்பன் ஐயார் ஆமா பல மேடைகள் எல்லாம் ஏறி பேரும் புகழும் பெற்றவர்கள். பின்னாடி மணிக்கு உட்காருமா அப்படியே பேரும் புகழும் பெற்றவர்கள். ஆமா. மாரியப்பன் ஐயர் இந்த பையூரிலே வளர்ந்து இந்த பொய்யூரிலே பிறந்து மெய்யூருக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் நம்முடைய தாலியை கட்டி வந்த கணவரை நம்ம பேரோடு புகழோடு பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியே சொர்க்கத்தில் இருந்தாலும் எனக்கு அந்த சொர்க்கத்தில் எழ வேண்டும். இந்த பொய் உலகத்தை விட்டு வந்தால் அந்த மெய் உலகத்தில் எனக்கு சொர்க்கத்தில் எழ வேண்டுமே. நம்ம கணவரை பேரோடு புகழோடு நம்ம பேச வேண்டுமே, மனதில் நினைக்க வேண்டுமே என்று அம்மையார் சித்ராதி அம்மையார் பணமளித்திருக்கிறார். அவர் உள்ளத்தில் இல்லத்தில் குடியாக இருந்து அந்த அம்மையார் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளரணும். ஒரு பக்கத்துணையாக இருந்து எந்த ஒரு நோய்ப்பிணி வராமல் ஆண்டவனை வேண்டுகிறோம். சுபோதயம். இதே நேரம் பழி பாப்பார்பட்டியை சேர்ந்த நம்மளுக்கெல்லாம் வண்டி ஓட்டி பணி புரிந்தவர் எவ்வளவு தொலைவா இருந்தாலும் சரி, எவ்வளவு தொலைவு இருந்தாலும் சரி போன் போட்ட உடனே முன்னாடி வந்து நிக்குவார். 3 வருஷமா வண்டி ஓட்டுறாரு. ஆமா. வண்டிக்காரனால எந்த ஒரு சிந்தனையும் இல்ல தெரியாது. அத்தேருக்கு வந்த சின்ன பையன் ஐயார் பணம் அளித்திருக்கிறார். நம்மளை பெற்ற தாய் திரௌபதி அம்மாள். தாய் பேர் திரௌபதி அம்மாள். நம்மளை விட்டு போய் விட்டாரே, நாம இன்னொரு கொஞ்ச நாள் இருந்தா தாய் முகத்தை பார்த்ததே உண்டானால் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்திருக்கவே என்று சொல்லி மனவருத்தத்தோட ஐயார் பணம் அளித்திருக்கிறார். அவர் உள்ளத்திலே இல்லத்திலே குடியாக இருந்து ஐயா செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளர முடிய ஆண்டவனை வேண்டுகிறேன். சுபோதயம். இது நேரம் எல்லா மக்கள் அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். கொத்து தெய்வம் குல தெய்வம் இஷ்டமாக விளங்கக்கூடிய மாரியம்மா சாமி மேல கொடுக்க மாரியம்மா சாமியோ அந்த அம்மையாருக்கு பக்கத்துணையாக இருந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். கேளுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே. இது சஞ்சீவ மாமனுக்கு இதே அலங்கார மேடையில் திங்கட்கிழமை காரியம் சொர்க்க வாசல் நாடகம் அன்னைக்கு இரவு நடத்த போகிறோம். அங்கங்க இருக்கக்கூடிய நாடக ரசிகர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் வந்து கண்டுகளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை இரவு இது மேடை அலங்கார மேடையில் சொர்க்க வாசல் நாடகத்தை நடத்த போகிறோம் இல்லையா? நாடகன்றது திடீர்னு இது ஆரம்பிச்சது. இல்லன்னா எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப திங்கக்கிழமை நாடகம் மாட்டின்னு எல்லாரும் போய் சொல்லணும். ஏரி வேலை கூட சொல்லுங்க. இப்படி எல்லாம் வந்து தோற்றமளித்து வந்திருக்கு. நான் யார்? என்னுடைய பெயர்
என்னுடைய பெயர் விளக்கம் என்னுடைய பெயர் விளக்கம் தெரிய வேண்டும் இல்லையா? நான் யார் என்று தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? இந்த உலகமே நீர்மயமாக இருந்தது. அந்த நீர்மயத்தில் ஒரு ருசிகமமாக விட்டது ஓங்காரம் விட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுது நான் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி எல்லாமே தெரியுமா தெரிந்து விட்டது. அதனால அப்படி இருந்தாலும் எங்களுடைய அண்ணாவின் சொல்படிக்கு இது காரணமே ஒண்ணுதான். நான் கன்னியாக வந்திருக்கிறேன். என்னை பணிந்தாயா? ஐயா சிவதியம் இதே நேரம் ஆமா தொட்லாமிட்டியை சேர்ந்த சக்தி ஐயார் பணம் அளித்திருக்கிறார். கண் கொடுத்த தெய்வமும் பெண் கொடுத்த தெய்வமும் ஒன்றுன்னு சொல்வார்கள். ஆமா இல்லையா? சரி, பாலமட்டியை சேர்ந்த சக்தி ஐயார் பணம் அளித்திருக்கிறார். கண் கொடுத்த தெய்வமும் பெண் கொடுத்த தெய்வம் ஒன்று. ஆமா இந்த பெண் கொடுத்த தெய்வத்தை யாரா கூட பேசுறது தவறு. அது பேசவே கூடாது. அந்த தெய்வத்தை கூட கடவுளை கூட மேலான தெய்வம். அப்பேருக்கு அந்த தெய்வமே நம்மளை விட்டு போய் விட்டது என்று சொல்லி சக்தி பள்ளியம் கார்த்தி சந்தியா 5 பேர்களும் பாண்டவர்களை போல ஒற்றுமையாக நம்ம குடும்பம் வாழ வேண்டுமே. இந்த நம்மளுக்கு நம்ம தெய்வமே போய்விட்டது என்று சொல்லி ஆமா சஞ்சவன் ஐயர் மேல பணம் அளித்திருக்கிறார்கள். செத்து சூமதி 4 மதி கேதுவாக அணிந்திருக்கக்கூடிய முத்தி மோசம் அடைய வேண்டும். ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் அந்த தெய்வத்தை போற்ற வேண்டுமே என்று சொல்லி சக்தி பழனியம்மாள் குழந்தைகள் 5 பேர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து சாமி கோபுரம் எப்படி வளர்ந்து வருகிறதோ அதே போல அவங்க குடும்பமெல்லாம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். அதே 5 பேர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். கொத்து தெய்வம் குலதெய்வம் இஷ்டமிகு விளங்கக்கூடிய கன்னியம்மா சாமி மேல கொடுக்க கன்னியம்மா சாமியும் சக்தி உள்ளத்திலையும் பள்ளியம்மா உள்ளத்திலையும் அவங்க குழந்தைகள் உள்ளத்திலையும் அவங்க கல்வியும் செல்வமும் பெருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். என்னை பார்த்து படியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பாலகா? அம்மா பல்ல பார்த்து படியில சத்தா அப்படி என்னை கண்டால் பணிய வேண்டும் இல்லையா? தெய்வத்தை கண்டு வந்திருக்கிறார். அப்படி தெய்வம் என்று வந்திருக்கிறார். ஐயா வந்ததன் பாதத்தை இந்த கண்ட சூதுலகத்தை சுகசேமமாக வந்திருப்பார். அப்படி இருந்தாலும் ஒரு எவ்வளவு அழகா பார்த்தேன் தெரியுமா? போடு
வேண்டும். இந்த குரூப்ல ஒரு அம்மா தீட்டை அடி தெரியுமா? எப்படி எப்படிடா பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னா அந்த அம்மா எழுதி இந்த அம்மா கன்னியம்மா. கன்னிமா இருந்தா. ஏய் இது எது கண்டுபிடிச்சியா எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் கரெக்டா பின்னாடி கதை சொல்ல முடியுமா புரியுது கடை. அப்படி இருந்தாலும் இந்த நாளை வரக்கூடிய நேரம் நான் எதற்காக வரணும்? இந்த கன்னி அம்மாளாக இருக்கக்கூடிய நான் யாரை பார்க்க வேண்டும்? அண்ணா என்னுடைய அண்ணா பார்க்கணும். மலர் ஓ, அண்ணா. அண்ணாவை பாருமே. சவுந்தரவல்லி கன்னியாகுமரி தங்கையாக இருக்கக்கூடிய நான் கன்னியாக வந்த பாரதி பீஸ் கொடுக்கறது தங்கா வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஏய். ஓடி ஓடி வந்து என பாதத்தை பணிந்து உன் நிற்கிறார் பாதத்தை பணிந்திருக்கிறேன். இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் ஏய். சுகசியாமமாக வாழ்வை என்று வாழ்த்திருக்கிறேன். அண்ணா, அண்ணா, ஏனோ 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 அண்ணா, அப்படி பார்வதியாக இருக்கக்கூடிய கண்ணியை எதற்காக அழைத்திருக்கிறீர்கள் தங்கா, உன்னை பார்வதியாக இருந்தது கன்னி பெண்ணாக பிறந்தவா என்று எதற்காக அழைத்தேன் என்று எதற்காக சொல்லி. அண்ணா? தங்கா, விபூதி பிள்ளைகள் ஏய், ஆனால் உன் கணவரவே கைலாய மலையிலே அழிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவங்கள ஒவ்வொரு பெண்களுக்கும் போய் காத்துக் கொண்டிருந்தார்கள். அடடே. அவங்களெல்லாம் புறம் கலராகவே ஆமா. விபூதி அம்மையார். ஏய், அந்த விபூதிக்கு பிறந்த பிள்ளைகள் 3 பேர்கள் அரக்கர்கள். ஆமா. இல்லையா? வஜ்ரகண்டாசூரன், பதினெட்டாசூரன், விருதுகண்டாசூரன், விருதுகண்டாசூரன், வீரகண்டாசூரன், வீரகண்டாசூரன் 3 பேர்களும் பிறந்தாவனத்திலே ஏய். வாசம் செய்து வந்தார்கள். வாசம் செய்து வரக்கூடிய அப்படி நேரம் வாசம் செய்து வருகிற நேரத்தில் அடடே. அந்த 7 கன்னி பெண்கள் ஏய், அந்த பிறந்தாவனத்தில் பூவை அறுத்துட்டு போய் உங்க கணவருக்கு பூஜை போடுகிற நேரம் ஏய், அந்த கன்னி பெண்களை பார்த்த உடனே பார்த்த உடனே அவங்க மேல காதல் கொண்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவங்க இடத்துல சேர வேண்டும் என்று சேர வேண்டும் என்று அவரோட முடிக்கினார்கள். முடிக்கினார். அவங்க கடவுளுக்கு பயந்து பயந்து இதுக்கு நம்ம கற்பு பறிபோக கூடாதுன்னு கற்ப பரிபூரம் என்று சொல்லிவிட்டு கல்லாக மாறி இருந்து இருக்கிறார்கள் 7 கன்னி பெண்கள். மாறி இருக்கிறார். அதனால ஏய். எங்களால அவங்க சாவு எங்க கையில் கிடையாது. கிடையாது. எல்லாம் கொல்லாவோ எங்களால முடியாது. கிடையாது. ஆனால் உங்க கையால தான் உங்களுக்கு சாவ இருக்கிறது. என் கையால். ஆமா. என் கண்டி கையால். கழியாத பெண்கள் ஏய், கையால தான் உங்களுக்கு சாவு. ஆ, அதனால ஏ. பிறந்தாவனத்தில் இருக்கிறார்கள். ஏ. அவங்க மூவர்களும் ஏ. காவல் புரிந்து இருக்கிறார்கள். எப்ப இழந்தாங்க அந்த பெண்கள் எப்ப இருந்தாலும். கற்பழிக்க வேண்டும் என்று சொல்லி. அடடே. அதனால அந்த 7 கல்லாக இருக்கிறார்கள். ஆமா. நீ அந்த பிறந்தாவனத்துக்கு போய் பிறந்தவனை சென்று அந்த 7 பேர்களும் கொல்ல வேண்டும். சவுந்தரவல்லி சீரியல்ல 3 பேரும் 3 பேர். நான் என்ன செய்யணும்? இருங்க ராமா. 3 பேரும் அதே சாமிக்கு வந்து பாய்க்கு புரியுதமா? நான் சொன்னா 3 பேர்களை கொல்ல வேண்டும். நான் சொன்னா ஏய், கொல்ல வேண்டும். 7 பேருக்கு உயிர் கொடுக்க வேண்டும். சரி நான் அப்படி உயிர் கொடுத்தது உண்டானா ஆமா. அவங்களுக்கு ஒய், ஆஸ்திரேலியா அப்படியா? அப்படி போட்ட உடனே நீ எங்க போய் நிக்க எங்க வேண்டாம். போகணும்? ஆற்றங்கரை ஓரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் யாருமே
தீட்டு பெண்கள் திறமாடாத இடத்துல திறமாறாத இடத்தில் போய் கொண்டு இருக்க இருக்க வேண்டும். வேண்டும். ஊரார்கள் வந்து அங்காளி பங்காளிகளை சேர்ந்து இதுக்கு வருட பூஜை செய்வார்கள். எந்த ஒரு பெண்கள் திருமணம் ஆகாத ஆன பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு வந்து முன்னாடி உன்னை வேண்டிக் கொண்டு போனதே உண்டானால் அவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். அல்லையா? திருமணம் ஆவணாலும் குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் இல்லாதவர்கள் அனைவர்களுக்கும் காட்சியளிக்க வேண்டும். உங்கள் ஆடி அப்படி ஆகட்டும்னா நீங்கள் சொன்னவாறு இப்பொழுதே போய் செய்கிறேன். அந்த 3 பேர் எப்படி கொள்ள வேண்டும்? எப்படி? இன்ற தினத்துல திடீர்னு நாடகம் வச்சது எங்களுக்கு எது சொல்ல முடியல. 3 கோழி வேணும். ஆமா, அவங்களை ஒழிக்க வேண்டுமானால் 3 கோழி வேணும். அதனால கோழி இல்ல. அதனால என்ன செய்ய வேண்டும்? வேல்களை குத்திட்டு போறேன். பிடித்து கொண்டு வைத்து நாளை மடித்துக் கொள்கிறேன். ரித்தி சிரி சவுந்தரவல்லி பாருந்து கன்னியாகுமரி சாமி. ரித்தி சிரி சவுந்தரவல்லி கன்னியாகுமரி மேல 3 பேரா? 2 பேரு. ஒரு ஆளுக்கு 2 பேர் இஷ்டம் இல்ல சாமியா, அது பேர் கொஞ்சம் நீட்டா போயிடுச்சு. இருவர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். கொத்து தெய்வம், குல தெய்வம், இஷ்டதெய்வம் விளங்கக்கூடிய கன்னியம்மா சாமி மேல கொடுக்க, கன்னியம்மா சாமியும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேல வளர முடிய ஆண்டவனை வேண்டுகிறேன். அப்படி அண்ணா, நான் சென்று வருகின்றேன். நீங்கள் சொன்னவாறு இப்பொழுதே செய்கிறேன். ஐயா, இதோ போகிறேன். எழுதி பார்க்க சொல்லு. பல்வழியே சமாளிச்சுருக்கா முடிக்க இது ஒன்னே எடுக்க என்னை பார்த்து பார்த்தவுடனே நீங்க எப்படிதானா 7 பிடிச்சுட்டல என்னடா பாண்டிதா, என்னடி கலிக்க பின்னால பேசுறாய்? என்னுடைய இச்சைக்கு இணங்கி வா வந்து படுவா. நானா? ஆமா. உனக்கு இனிமே மரியாதை கிடையாது. இப்பொழுது என்ன செய்யணும்? அங்க இருந்தாலும் கதையா
டேய் விதி தீட்டான். ஏய் சபரி ஏன் போற அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் எம்பட்டாரு. அவர் எங்கேயாவது போறாரு. அதான் விஷயம். போயிட்டானே ஏய், ஏய் என்ன பார்த்தால் பார்த்தால் எப்படியுமே பாரு, நல்லவங்களுக்கு காலமே கிடையாது. திட்டு பண்ணணும். என்ன பட்ட? ஒப்பு கொடுத்தா என்ன செய்வா ஐயா ஹலோ மக்கள் வெட்டி நிலமா பண்ணுங்க அது என்னடி கல்வியை ஏய் மாட்டிட்டா நீ மாயவன் தங்கி நீ மரகத வெள்ளி நீ மகிஷாசுர மத்திரி பார்த்தா கோழி முட்டை கண்ணடி கோடாளி வெள்ளடி ஒரு கன்னியவனாக வந்திருக்கிறார். நீ யார் நான் என்ன செய்ய முடியும்? யாரா பெண்வே நீ யார் நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா இப்போது செய்கிறேன் பாருடா அந்த நல்ல கடி நடக்கவே இந்த கடிகாலம் அப்படி அண்ணாவை சொல்படிக்கு வதை செய்து விட்டாய். அப்படி இருந்தாலும் அண்ணாவின் சொல்படிக்கு 3 சொற்களை வரை செய்து விட்டேன் இருந்தாலும் இப்பொழுது என்ன செய்ய தெரியுமா கல்லாயிருக்க கன்னிமார்களே உயிர் கொடுத்து உயிர் கொடுக்க வேண்டும் அவங்களை மீண்டும் எழுப்ப வேண்டும். எழுப்ப வேண்டும் இல்லையா கணவருக்கு அதனால அந்த மலர்களை கொண்டு போய் பூசை செய்ய வேண்டும். இல்லையா ஆமா. நீ கொடுத்தேனே
பெல் எடுத்து வைப்பா. அந்த சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது, சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது. அந்த சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிறந்தவனும்